ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு தேவை இருக்கும். அது உடனடியாக நடந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது எக்ஸாமில் பாஸ் ஆகிறதா இருக்கலாம், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதா இருக்கலாம், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், திருமண தடை நீங்கணும், கடன் பிரச்சனை தீரணும், உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விரிசல்கள்லாம் விலகணும். இந்த மாதிரி எந்த வகையான ஒரு வேண்டுதல்களாக இருக்கலாம். நமக்கு வாழ்க்கையில் சில தடங்கல்கள் வருது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய குல தெய்வத்தை முறைப்படி வணங்காமல் இருக்கிறது தான் முதல் காரணமாக இருக்கும். கடல் தாண்டி போனாலும் குலதெய்வத்தோட நிழல் தாண்டி போக முடியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நம்ம எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, நம்மளுடைய குல தெய்வத்தை வணங்காமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு பூஜையும் பலனளிக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டிய நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலரில் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கு 4 பக்கமும் மஞ்சள் தடவிக்கோங்க. திருமண பத்திரிக்கைக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதுங்க. அந்த பேப்பரில் குல தெய்வத்துக்கிட்ட இதை நடத்தி கொடுக்குற மாதிரி ஒரு விண்ணப்பம் வைங்க. அந்த வெள்ளை கலர் பேப்பரை நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது எடுத்துகிட்டு போய் அந்த உண்டியலில் சேர்த்துடுங்க. உடனடியாக குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னாலும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கோவிலுக்கு போவீங்கல்ல, அப்போ கூட இதை கொண்டு போய் போடலாம். அது வரைக்கும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு சின்னதாக ஒரு செம்பில் உண்டியல் மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டு வைங்க. அதில் குலதெய்வத்துக்குன்னு சொல்லி காசுகளும் போட்டு வைக்கலாம். இது ரெண்டையுமே நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது கொண்டு போய் சேர்த்துடலாம் உண்டியலில். நீங்கள் எழுதின அந்த விண்ணப்பம் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நடத்தி வைக்கும். உங்கள் எல்லாருக்கும் குலதெய்வத்தோட அருளோட மகாபெரிவா அருளும் கிடைக்கிறோன்னு நானும் க்ஷணமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.